உங்க ஆழ்மனதுல இந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். சரி, எது மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர்றது நான் சொல்றேன். அதோடு இந்த கான்செப்ட பத்தி பேசுற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இந்த புத்தகம் உருவாகிறதுக்கு ஒரு கதை இருக்கு. முதல்ல அந்த கதையை பார்த்திடலாம். ஒரு ஊர்ல ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் இருந்தாரு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். அவருடைய முக்கியமான வேலையே ஏதாவது விபத்துகள் மூலமாக மக்களுடைய முகத்திலேயோ அல்லது உடம்போட வேற ஏதாவது பகுதிகளிலேயோ மிகப்பெரிய தழும்புகள் ஏற்பட்டு இருக்கும். அந்த தழும்புகளே இல்லாத அளவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா அவங்களுடைய முகத்தையோ இல்ல அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த பகுதியை மாற்றுவது தான் அவருடைய முக்கியமான வேலை. அவர் அதுல ஸ்பெஷலிஸ்டாவும் இருந்தாரு. முகத்துல ஏற்பட்ட தழும்புகள் காரணமா என்னுடைய அழகு குறைஞ்சு போச்சு, நான் பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நிறைய பேர் அந்த டாக்டர் கிட்ட வந்து என்னுடைய முகத்தை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க, பழைய நிலைக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க. இவரும் அவருடைய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை வச்சு அவங்களுடைய முகத்தை வந்து சீரமைப்பாரு. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா என்னதான் அவங்களுடைய முகத்தை முன்னாடி இருந்ததை விட பெட்டரா மாத்தி இருந்தாலும் கூட நிறைய பேர் அதை நினைச்சு சந்தோஷப்படவே இல்லை. இதை விட பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. தங்களுடைய அழகுல, அதாவது முக தோற்றத்துல ஏதோ சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தங்களை அழகா மாத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவாங்களாம். பிளாஸ்டிக் சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவாரு. முன்ன இருந்ததை விட ரொம்ப பெட்டரா, ரொம்ப அழகா, நல்ல தோற்றத்தோட மாறிடுவாங்க. ஆனாலும் அவங்களுடைய மனசளவுல ஒரு கான்பிடென்ட் வரல. அதை நினைச்சு நிறைய பேர் சந்தோஷப்படவும் இல்லை. முன்ன இருந்ததை விட பெட்டரா மாறினா, அழகா மாறினா நம்ம சந்தோஷம் தானே படுவோம். நமக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வரும் இல்லையா? ஆனா நிறைய பேருக்குள்ள இந்த மாற்றம் வரவே இல்லை. ஒரு சில பேருக்கு நடந்துச்சு. ஒரு சில பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சில பேர் கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணாங்க. பட் எல்லாரும் அப்படி ஃபீல் பண்ணல. எல்லாருக்கும் அந்த மாற்றம் ஏற்படல. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக பதில் தேட ஆரம்பிச்சாரு. இந்த தேடல் அவரை உளவியல் பக்கம் கூட்டிட்டு போச்சு. சைக்காலஜில ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. சில பேருக்கு முகத்துல தழும்புகள், காயங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். சில பேருடைய உருவத்தை அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க, அதை மாத்தணும்னு நினைப்பாங்க. அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்துல தான் மாற்றம் ஏற்பட்டு இருக்கே தவிர உள்ளுக்குள்ள மனசுல எந்த மாற்றமும் ஏற்படல, அப்படியே தான் இருந்திருக்கு. அதனாலதான் முன்ன இருந்ததை விட பெட்டரா மாறினதுக்கு அப்புறமும் கூட அந்த மாற்றத்துக்கு ஏற்ற அந்த ஃபீலிங், அந்த உணர்வு, அந்த கான்பிடென்ட், அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. தன்னை பத்தி அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. இதையெல்லாம் ஒரு புத்தகமா எழுதுறாரு. அந்த புத்தகத்தோட பேரு தி சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் அண்ட் அந்த டாக்டரோட பேரு மேக்ஸ்வெல் மால்ட்ஸ். அவரோட பேஷன்ஸை வந்து என்னதான் அவரு அழகா மாத்தி இருந்தாலும், நான் அழகு இல்ல, நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுடைய மனசுல வச்சிருந்தாங்க. அவங்களோட இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதைத்தான் அவரு செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி குறிப்பிடுறாரு. டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ட்ஸ் இந்த கருத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு. வெளியில இருக்கிற விஷயங்கள் மாறுறதை விட நமக்குள்ள இருக்கிற அந்த அடையாளம், அந்த ஐடென்டிட்டி, அந்த செல்ஃப் இமேஜ் மாறணும். அதுதான் முக்கியம். வெளியில நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, உள்ளுக்குள்ள நல்லா இருக்கணும். புற தோற்றத்தை விட அகத்தோற்றம், அதாவது செல்ஃப் இமேஜ் நல்லா இருந்துச்சுன்னா லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. நீங்க உங்களுடைய லைஃபை மாத்தணும் அப்படின்னா, அதாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை உங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்தணும். உங்களுடைய அடையாளத்தை, உங்களுடைய அக தோற்றத்தை நீங்க மாத்தணும். கோல்டு ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, தங்க மீன். இந்த கோல்டு ஃபிஷ்ஷை ஒரு சின்ன தொட்டிக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட அளவு சின்னதா தான் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் தீவனம் போட்டாலும் சரி, அதோட வளர்ச்சி பெருசா இருக்காது. இதுவே ஒரு பெரிய மீன் தொட்டிக்குள்ள அதே கோல்டு ஃபிஷ்ஷை கொண்டு போய் விடுறீங்க, இப்போ அதோட வளர்ச்சி அதிகரிச்சிருக்கும். இப்போ அந்த கோல்டு ஃபிஷ்ஷை எடுத்துட்டு போயிட்டு மிகப்பெரிய ஒரு டேங்க்ல விட்டு வளர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த சின்ன மீன் தொட்டிக்குள்ள இருந்த மீனா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும். இந்த டேங்க் இருக்கு இல்லைங்களா, மீன் தொட்டி, அதுதான் உங்களுடைய அடையாளம், அதாவது செல்ஃப் இமேஜ். இது எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். ரொம்ப சின்னதா குட்டியோண்டு தொட்டிக்குள்ள மிகப்பெரிய
மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நெகட்டிவா இருக்கிற செல்ஃப் இமேஜை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மனநிலையை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க கூடாது. மீன் பெருசா வளரணும்னா மீன் தொட்டியும் பெருசா இருக்கணும். உங்களுக்கு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா, மிகச்சிறப்பான பெரிய வாழ்க்கை வேணும் அப்படின்னா, உங்களுடைய மனநிலையும் அதற்கு ஏற்றவாறு பெருசா இருக்கணும். இந்த அடையாளம், அதாவது இந்த செல்ஃப் இமேஜ் பெரும்பாலும் நமக்கு எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வளர்க்கப்பட்ட விதம், நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள், நமக்கு கிடைத்த வாய்ப்புகள், நாம பார்த்த விஷயங்கள், இது எல்லாத்த மூலமாகத்தான் நம்முடைய செல்ஃப் இமேஜ் கிரியேட் ஆகுது. இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி, இதை எப்படி நான் மாத்துறது, இதை எப்படி நான் பாசிட்டிவா மாத்துறது, ரைட்? சில மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமா இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாத்த முடியும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்ல போறேன். இந்த பாசிட்டிவ் மைண்ட் பாட்காஸ்ட்டை கம்ப்ளீட்டா ஃபுல்லா கேளுங்க. நீங்க பயன்படுத்துற மாதிரி ஒரு சில டூல்ஸையும் நான் கடைசியில சொல்ல இருக்கிறேன். நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மெடிடேஷன், தியானம். ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க மைண்டை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வரதுக்காகத்தான். அதுக்கு இந்த உலகத்திலேயே இருக்கிற பெஸ்ட் டூல் மெடிடேஷன். நம்பர் 2, ஜர்னலிங். இந்த ஜர்னலிங்கை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டைரி, ஒரு நோட், ஒரு டெடிகேட்டடான ஒரு டைரி ஆர் நோட் எடுத்துக்கோங்க. இதுல 2 விதமான விஷயங்களை எழுதுறீங்க. இட்ஸ் a kind of a log மாதிரி. லாக் அப்படின்னா அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை பத்தி நாம குறிப்பெடுத்துக் கொள்வது. இந்த ஜர்னலை எப்போ எழுதணும் அப்படின்னா, நிச்சயமா நைட் டைம்ல தான் எழுதணும். என்ன எழுதணும்? இன்னைக்கு உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயம் என்ன, இன்னைக்கு உங்க லைஃப்ல நடந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் என்ன, இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க உங்களை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிற மாதிரியோ அல்லது கான்பிடண்டா ஃபீல் பண்ற மாதிரியோ நீங்க செஞ்ச ஏதாவது செயல்கள் இருக்கா? இந்த 3 விஷயத்த நீங்க ஜர்னலிங்ல எழுதிக்கிட்டே வரணும். இதை எழுதுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. என்ன மாதிரியான நிகழ்வு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஷார்ட்டா நீங்க எழுதுறீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அதை திரும்ப எடுத்து படிச்சா கூட எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால காலத்துல பின்னோக்கி போய் அதை உங்களுடைய மனத்திரையில பார்க்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு டீடைல் இருந்தா போதும். அந்த நிகழ்வு அப்படியே பக்கமா கதை மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுற அளவுக்கு ஷார்ட்டா எழுதுனா போதும். அன்றைய தேதியை போடுறீங்க, நான் சொன்ன விஷயங்களை எழுதுறீங்க, அவ்வளவுதான். சோ இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வரணும். 1 மாசம் 2 மாசம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தொடர்ச்சியா 6 மாசம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். நிச்சயமா உங்க மனநிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய மைண்டை நீங்க நினைச்ச மாதிரி பாசிட்டிவான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியல, உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு அப்படின்னா, நீங்க கொடுக்க போற சில டூல்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்குள்ள உங்களால விட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன் உங்களை தொந்தரவு பண்ணுது அப்படின்னா, உதாரணத்துக்கு யார் மேலேயாவது நம்ம வச்சிருக்கிற கோபமோ, வருத்தமோ, பதற்றமோ, இல்ல வேற ஏதாவது மன வருத்தமோ, கடந்த கால நிகழ்வுல ஏற்பட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தினுடைய ஒரு பாதிப்போ, இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கு, உங்க மனசுல இருக்கு அப்படின்னா, இதை சரி பண்றதுக்கு ஒரு கைடட் மெடிடேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்ட போறேன். இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுலயே நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். அண்ட் இந்த லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகணும் அப்படின்னா, யாராவது இந்த ஆடியோவை அல்லது இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க, நெட் ஆஃப்ல இருக்கு அப்படின்னா இது வேலை செய்யாது. நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாமே நான் கொடுத்திருப்பேன். அடுத்தது அஃபர்மேஷன்ஸ். உங்க லைஃபை பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான மெசேஜஸை அஃபர்மேஷன்ஸா கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதையும் நீங்க காலை நேரத்துல நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ நீங்க கேட்டுட்டு வரலாம். அண்ட் அடுத்தது ஒரு கைடட் மெடிடேஷன். சாதாரணமா தியானத்தை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான கைடட் மெடிடேஷன் ஆடியோவையும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் சொன்ன அந்த மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு மெடிடேஷன் பண்றதுக்கோ, இல்ல உங்க மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிமூவ் பண்றதுக்கோ, இல்ல உங்க மைண்டை பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அஃபர்மேஷன்ஸ் மாதிரியான இந்த 2 விதமான டூல்ஸையும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ அதற்கான லிங்க்ஸை நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. முதலாவது லிங்க் நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிமூவ் பண்றதுக்கான கைடட் மெடிடேஷன். 2வது லிங்க் வெற்றிக்கு உங்களுடைய மனதை தயார்படுத்தும் அஃபர்மேஷன்ஸ். அண்ட் 3வதா கீழே இருக்கிற லிங்க் எளிய முறையில தியான பயிற்சியை கற்றுக் கொடுக்கிற ஆடியோ கைடட் மெடிடேஷன். இதுல உங்களுக்கு இப்போ எது தேவையோ அதை கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க.